நேத்து வியானா வந்ததுலேருந்து விக்ரமையும் சாண்ட்ராவையும் அட்டாக் பண்ணணுங்கிற மாதிரியே பேசின மாதிரி தான் இருந்துச்சு. அது இந்த சைடு இருந்து பார்த்தா கரெக்டாக தெரியும், அந்த சைடு இருந்து பார்த்தா தப்பாக தெரியும். அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, சாண்ட்ராவை ஐயோ சாண்ட்ராக்கெல்லாம் வெளியில் போனால் சீரியல் சான்சஸ் காத்துக்கிட்டு இருக்கு, நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி டீஸ் பண்ணாங்க. அதாச்சும் நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதான் 2 பேரும் வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னென்னா சாண்ட்ரா தான் பிளான் பண்ணி பார்வன் கமர்தனை வெளியே அனுப்பிச்சது மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாண்ட்ரா கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப இமோஷனல் ட்ராமா போட்டிங்க, 1 vs 16 மாதிரி தெரியல, 16 vs 1 மாதிரி தெரியல, 1 vs 16 மாதிரி தான் இருந்துச்சு, வேணும்னு உங்களை நீங்களே தனிமைப்படுத்தி வேணும்னு சீன் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு, மற்ற நேரம்லாம் நீங்கள் தூங்காமல் சிரிச்சிட்டு இருந்திருக்கீங்க, பட் அந்த டைமில் மட்டும் நீங்கள் கரெக்டாக தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு நைட்டு வெளியே போய் பண்ணீங்க, ஒன்றுன்னா பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறம் ப்ரெசென்ட் ஷர்ட்டை வச்சுட்டு ஒரு வாரம் ஃபுல்லாக வச்சுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வீக் சீக்ரெட் டாஸ்க் ஓகே, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமும் நீங்கள் ஹவுஸ்மேட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக போகணுன்னே தான் ஒன்று ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க. அப்புறம் 1 வீக் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா சாண்ட்ரா பண்ணது எல்லாத்தையுமே வரிசையாக சொல்கிறாங்க. சாண்ட்ரா பொறுமையாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் ட்ராமாங்கிற வேர்டையே யூஸ் பண்ணிட்டாங்க. ஒரு வீக் பை வீக்காக சொல்லிவிட்டு கடைசி வீக் மட்டும் வேண்டாம், அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா சாண்ட்ரா உள்ளே போயிட்டு சபரி, அவங்க விக்ரம் அண்ட் அரோரா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அழறாங்க. என்ன இப்படி நான் வேணும்னு அனுப்பிச்சிட்டேன் 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், நான் எவ்வளோ கஷ்டம் அனுபவித்தேன், என்னை பார்த்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது உண்மை தான், அவங்க அனுபவித்த கஷ்டத்தை சொல்கிறாங்க. பட் மற்றபடி உள்ள ட்ராமான்னு சொன்னது எல்லாத்தையும் சேர்த்து சாண்ட்ரா பயங்கரமாக உட்காந்து அழுறாங்க. அழுதுட்டு இந்த சபரி அரோரா எல்லாருமே அவங்கள ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யாவை கூப்பிட்டு வச்சுட்டு வியானா சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாண்ட்ரா உனக்கு பண்ணது உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ வெளியில் போய் முகம் கொடுத்து கூட பேச மாட்ட, நீ அதை கேட்டேன்னா நீ அப்படியே அப்செட் ஆகிடுவ அப்படிங்கிற மாதிரி அதை போட்டு உடச்சிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா பிரஜன் கூட சேர்த்து வச்சு திவ்யாவை பேசியிருப்பாங்க. அதை தான் சொல்கிறாங்க. திவ்யாவுக்கு இதை பற்றி ஐடியாவே கிடையாது. திவ்யா சப்போஸ் வெளியில் போயிட்டு இதை கேட்டாங்கன்னா உண்மையிலே ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை கெஸ் பண்ணுற அளவுக்கு கூட அவங்களுக்கு அந்த தாட்ஸ் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி எண்ணமே இல்லாமல், தப்பான எண்ணமே இல்லாதவங்களுக்கு தப்பாகவே தோணவே தோணாது. அந்த மாதிரி தான் திவ்யா இருக்கிறாங்க. அதை வியானா லேசாக போட்டு கொடுத்துட்டாங்க. பட் திவ்யாவுக்கு அந்த ஐடியா கிடச்சதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.